ஆதித்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சட்டப்பேரவையில் இன்னைக்கு பயங்கர சுவாரஸ்யமா பல மேட்ரு ஓடிச்சு. அதில் முக்கியமாக பன்னீர்செல்வம் பையில் இருந்த ஸ்டாலின் படமும் செங்கோட்டையன் சட்டப்பையில் இருந்த ஜெயலலிதா அம்மையார் படமும் இதுதான் இன்னைக்கு பெரிய சர்ச்சையாக சட்டமன்றத்தில். ஆனால் அந்த சட்டமன்றத்தை பார்க்கும்போதே ஒரு குதூகலமாக தான் இருக்கு. அந்த உட்கார்ந்து இருக்கிற அமைப்பு இருக்கு தெரியுமா, அது உண்மையாகவே வரலாறு திருப்பி போட்ட மாதிரி தான் இருக்கு. ஏன்னா திராவிட கட்சிகளை பூரா மொத்தமாக தூக்கி ஒரு பக்கமாக அணைச்சு வச்ச மாதிரி ஒன்று அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும், திமுக எதிர்கட்சியா இருக்கும், இல்லைன்னா திமுக ஆளுங்கட்சியா இருக்கும், அதிமுக எதிர்கட்சியா இருக்கும். அப்ப எதிரெதிராக தான் இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்து பழகி போன சட்டமன்றத்தில் அதிமுகவையும் திமுகவையும் சேர்த்து ஒரு பக்கமா உட்கார வச்சது இந்த சட்டமன்றம் தான். அதுவும் பாருங்க, பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு அது அழகா இருந்துச்சுன்னா, ஐயா இபிஎஸ் உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கு பக்கத்துல அப்படியே எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இவர் அதிமுக, அவர் திமுக, அதுக்கப்புறம் திமுக, இங்கிட்ட ஒரு திமுக, அதிமுக, இப்படி கலந்து ஒரு பக்கமா கொண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன, அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, ரெண்டு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்கள், ஒரு துணை முதலமைச்சர். முன்னாள் முதலமைச்சர் யார் யாருன்னு தெரியும், ஒன்னு இபிஎஸ், இன்னொன்னு ஓபிஎஸ். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். என்ன ஒரு சின்ன சங்கடம், ஐயா ஸ்டாலினும் வந்திருந்தாருன்னா மூணு முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கலாம். அந்த அளவிற்கு நம்ம கொஞ்சம் ஆவலா தான் இருந்தோம் ஸ்டாலினும் உள்ள வரணும்னு. ஆனா அவருக்கு ஒரு பேட் லக் வர முடியலன்னு கூட வச்சுக்கோமே. ஆனாலும் இந்த சட்டமன்ற இந்த அமைப்புங்கிறதே ஒரு வித்தியாசமான ஒரு மாறுபட்ட கோணத்துல இருந்துச்சு. அதுவும் ஐயா இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் எந்திரிச்சு பேசும்போது, நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான், தமிழ்நாட்டு மக்களுக்கோ பெருத்த ஏமாற்றம் அப்படின்னு வச்சார். மாற்றம் மாற்றம் ஏமாற்றம் அப்படின்னு கொண்டு வச்சு தொடங்கினது. அப்புறம் இங்கிட்டு இருந்து ஆளுங்கட்சி தரப்புல இருந்து அள்ளி வீசினதெல்லாம் எங்க போயிடுச்சு அப்படின்னா, செங்கோட்டை பையில இருக்கக்கூடிய ஐயா செங்கோட்டையனுடைய பையில இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாருடைய படமும் ஓபிஎஸ் பையில இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய படத்திலையும் போய் நின்றுச்சு. என்னன்னா, இந்த மாற்றம் மாற்றம்ங்கிறப்ப இங்கிட்டு இருந்து ரெண்டு பேர் எந்திரிச்சு, நீங்களும் கட்சி மாதிரி தானே போய் உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்ல, உடனே பதிலுக்கு அவங்களே எந்திரிச்சு செங்கோட்டையனை பார்த்து, நீங்களும் கட்சி மாதிரி தானே போய் உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்ல, இப்படி போனது கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க என்னதான் கட்சி மாறி வந்திருந்தாலும், ஆனால் அம்மையார் ஜெயலலிதா படத்தை தானே செங்கோட்டையன் பையில வச்சிருக்காரு, அதுக்கு முதலமைச்சர் விஜய் அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு, அனுமதி கொடுத்திருக்காரு. ஆனால் 3 முறை அம்மையார் ஜெயலலிதானால முதலமைச்சராக உட்கார வைத்து அழகு பார்த்த அந்த அம்மையாருக்கு மேல நன்றி இல்லாமல் நீங்க இன்னைக்கு ஸ்டாலின் படத்தை போட்டு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்களே ஓபிஎஸ் ஐயா அப்படின்னு கேட்கிறப்ப, உண்மையாவேங்க மனுஷனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஈரக்குள்ள அந்து இருக்குங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடலாம். ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் பதவி விட்டு இறங்கி போகும்போது ஒரு 4 கையெழுத்தை வலுவா போட்டு விட்டு தானே எந்திரிச்சு போனீங்க முதலமைச்சரா இருந்தப்ப. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாசிச கட்சின்னு தெரிஞ்சும் அதுக்கு அடிமையாக இருந்து மோடி சொன்ன இடத்துல எல்லாம் கையெழுத்த போட்டு, இந்த நீட்ல, இந்த ஜிஎஸ்டில எல்லாத்திலையும் கையெழுத்த போட்டு விட்டு போன பெருமை உங்களுக்கு இருந்தாலும், அதை குறித்து கேள்வி கேட்டா கூட உங்களுக்கு அல்லைய பிடிச்சிருக்காது. ஆனால் எங்கே அம்மையார் ஜெயலலிதாவுடைய படம் உங்கள் பையில், அதற்கு பதிலாக ஸ்டாலினுடைய படம் இருக்கிறதே அப்படின்னு சொன்ன உடனே உண்மையை ஆடி போயிட்டாங்க. ஆடி போனாலும் அதை அப்படியே மேக்கப் பண்ணாரு பாருங்க. அவரு சரியான மேக்கப்ங்க. அதாவது இதயத்தில் அவங்க இருக்காங்க. படமா இருக்கிறது என்னங்க, நாங்க படம் காட்டுறாள் கிடையாதுங்க, இதயத்தில் இருக்காங்க அப்படின்னாரு. அப்ப நம்ம கிட்ட இருந்து ஒரு கேள்வி வருது, அப்ப படம் காட்டுறதுக்கு தான் ஸ்டாலின் படமா? அப்ப ஸ்டாலின் உங்க இதயத்துல இல்லையா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி வருதுல்ல. அப்ப இன்னொன்னு சொல்றாரு, நான் அங்க மாதிரி இருக்கலாம், இங்க மாதிரி இருக்கலாம், ஆனா பாருங்க நான் சுத்தி சுத்தி திராவிடத்துக்குள்ளதான் சுத்தி சுத்தி வர்றேன், என்னைக்குனாலும் நான் திராவிடனா தான் இருப்பேன், அந்த திராவிட பெருமை தான் எனக்கு என்னுடைய அரசியல் அப்படின்னு பேசுறாரு. இப்ப இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த தரப்புல உட்கார்ந்து இருக்கிற திமுகவும் அதிமுகவும் திராவிடர்கள், எகுத்தாப்புல உட்கார்ந்து இருக்கிற ஆளுங்கட்சி தமிழர்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரா? ஏன்னா அவங்களுக்கு பேரு தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதுனால அப்படி ஒருவேளை ஓபிஎஸ் சொல்லாம சொல்றாரா அப்படின்னு தோணுது. அப்புறம் வரிசையா அடுக்கிறார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி அப்படியே புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா வரைக்கும் இந்த மன்றத்தில் உட்கார்ந்து இந்த திராவிடத்தை வளர்த்திருக்காங்க. அவங்கள நான் என்றென்றைக்கும் என் இதயத்தில் வச்சிருப்பேன், கடைசி காலம் வரை அவங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு முடிக்கிறார். இதுல என்ன ஆச்சரியம் கேட்கலாம். இந்த வரிசையா சொன்னார்ல, பேரறிஞர் அண்ணால இருந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா வரைக்கும் சொன்னார்ல, அதுக்கு அப்புறம் ஒருத்தர் விட்டுருக்காரு பாருங்க, ஐயா ஸ்டாலினை விட்டுட்டாரு. அப்ப ஸ்டாலின் நல்லாட்சி தரல, இந்த சட்டமன்றத்தை அழகு செய்யல அப்படின்னு எடுத்துக்கலாமா?
ஏன்னா ஐயா ஓபிஎஸ் ஒன்றும் தெரியாம பேசக்கூடிய ஆள் இல்லை. இந்த பக்கம் உள்ளவங்கலாம் திராவிடர்கள் அப்படின்னு அவரே தான் சொல்றாரு. ஸ்டாலினை இந்த சட்டமன்றத்தை அலங்கரித்த இந்த திராவிட கொள்கைக்காக உழைத்த இவங்களெல்லாம் நாங்க காலம் கடைசி வரைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் சொல்றதுல ஸ்டாலினை விட்டுட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி சுத்தி பார்த்தாலும் திராவிடத்தை சுத்தி சுத்தி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டோட முடிச்சுட்டாருன்னு வைங்களேன். அப்படியே இங்கிட்டு செங்கோட்டை பக்கம் வருவோம். அவர் அம்மையார் ஜெயலலிதா படத்தை தான் வச்சிருக்காரு. இத்தனைக்கும் திமுக அதிமுக இல்லாத ஒரு பக்கம் வந்திருக்கிறாரு, புதிதாக ஒரு கட்சிக்கு வந்திருக்காரு. ஆனால் நன்றி உணர்வோடு இவரை மாதிரி பன்னீர்செல்வத்தை மாதிரி ஒண்ணு பெருசா 3 முறையெல்லாம் ஒண்ணு முதலமைச்சர் ஆக்கல செங்கோட்டையன் அந்த அம்மையார். ஆனாலும் அந்த நன்றியோட நன்றின்னு சொல்றா தில்லுன்னு சொல்றதான்னு தெரியல. அந்த தில்லு வேணும்லங்க. முதல்ல இன்னொரு கட்சிக்கு நான் போறேன், அந்த கட்சியில போய் உட்காந்து நான் ஜெயலலிதா படத்தை தான் வச்சுக்குவேன், அந்த கட்சியினுடைய தலைவர் படத்தை நான் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. அந்த விஷயத்துல ஓபிஎஸ் விட செங்கோட்டையன் எவ்வளவோ மேலுங்க, எவ்வளவோ மேலுங்க. இப்படி அதிமுக இருந்து அங்கிட்டு இங்கிட்டு 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 வந்துட்டு போனாங்க அப்படிங்கிறதுல ஐயா சபாநாயகரும் ஒருத்தர் தான். இப்ப இவ்வளவு நடந்துச்சுல, இந்த இப்படி அப்படி இப்படி இப்படிலாம் நடந்துச்சு இல்லையா, நாங்க இல்லத்துல வச்சிருக்கிறோம், நாங்க இதயத்துல வச்சிருக்கிறோம், நாங்க படமா வச்சுக்க மாட்டோம் அப்படி இப்படிலாம் பேசுனாங்கல்ல. கடைசியில் ஒத்த வார்த்தையில சபாநாயகர் முடிச்சிட்டாரு. என்ன சொன்னாரு? விடுங்க விடுங்க விடுங்க, இந்த பிரச்சனையை விடுங்க, இதெல்லாம் ஒரு நகைச்சுவையா எடுத்துக்கணும்ட்டார். எப்படி இந்த பேச்செல்லாம் பேரறிஞர் அண்ணா தொடங்கி அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் அந்த புகழ் இந்த புகழ் பாடி நாங்க எதற்காக இந்த பைக்கெட்ல எல்லாம் நாங்க சட்டப்பையில எல்லாம் இந்த படத்தை எல்லாம் வச்சிருக்கோம் பேசுறது பூரா சபாநாயகர் ஒத்த வரியில விடுங்க விடுங்க விடுங்க, இதெல்லாம் நகைச்சுவையா இருக்கட்டும் அப்படின்ட்டார். இப்ப ஐயா ஓபிஎஸ் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. பழைய மாதிரி தியானம் பண்ண போறாரா? அப்படியே தியானம் பண்ண போனாலும் எங்க போய் தியானம் பண்ணுவாரு? கருணாநிதி சமாதிலையா, ஜெயலலிதா சமாதிலையா, இல்ல 2 சமாதிக்கு நடுவுலையா? புரியல. ஆனாலும் அவருடைய பயணம் என்பது தியானத்துல தொடங்கி மயானம்ல போய் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதா நமக்கு தெரிய வருது. இது போக பல கருத்துக்கள் சட்டமன்றத்தில் நடந்துச்சு. குதிரை பேரம் இவங்க சொல்ல, இவங்க எந்திரிச்சு கூவாத்தூர் கூத்துன்னு இவங்க சொல்ல, 108 பேரை வச்சுக்கிட்டு நீங்க பாருங்க எதிர்த்தரப்புல எவ்வளவு பேரு எதிர அவங்களுக்கு வாக்கு செலுத்திருக்காங்கன்னு சொல்ல, உடனே அவங்க எந்திரிச்சு நீங்க இப்படிதான் 97 பேரை வச்சு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சிங்க அம்மையார் ஜெயலலிதா சொன்னதை நினைவுபடுத்தினாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்துச்சு. முக்கியமா இந்த சட்டமன்றத்துல நாம பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா பாத்தீங்கன்னா எதிர்கட்சி எல்லாம் கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு எந்திரிச்சு வெளிநடப்பு வெளிநடப்பு வெளிநடப்புன்னு போவாங்க. இந்த முறை அப்படி இல்ல, நின்று விளையாடுறாங்க. 2 பேரும் நின்று விளையாடுறாங்க. சும்மா எடுத்தோடனே எந்திரிச்சு போய் பார்த்தாங்க. அதுக்கு முதலமைச்சர் கூட ஒரு நாள் சொன்னாரு, சட்டமன்றத்தை பூட்டிடணும், யாராவது வெளியே போக விடாம சட்டமன்றத்தை பூட்டிடணும்னாங்க. அப்புறம் அங்கிட்டு ஒருத்தர் மார்க்கெண்டை எந்திரிச்சு எலும்பு உடைச்சிருவேனாரு, அது வேற பிரச்சனைன்னு வைங்க. ஆனால் வெளிநடப்பு செய்யாமல் இருதரப்பு வாதங்களும் ஆரோக்கியமாக சின்ன சின்ன உரசல்கள் நகைச்சுவைகள் அப்படி இப்படி நடந்தாலும் இருதரப்பு வாதங்களுமே மிக சிறப்பாக நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் பயன் உண்டா அப்படின்னா பயன் இல்லை. இதுல தீர்மானம் போடுறாங்க, எதுல தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஒரு தீர்மானம், அங்கிட்டு பார்த்தா வேளாணுக்கு ஒரு தீர்மானம், இங்கிட்டு நீற்றத்துக்கு ஒரு தீர்மானம், எத்தனை எத்தனை தீர்மானங்களை இந்த தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றி இருக்கிறது. ஆனால் அதை ஏற்க செய்திருக்கிறதா மத்தியில ஒன்றிய அரசுகள்? இதை எடுத்திருக்குதானா? இல்ல. அப்ப எத்தனை எத்தனை தீர்மானங்கள் இங்கே போடப்பட்டாலும் இந்த சட்டமன்றத்திற்கு எந்த ஆற்றலும் திறனும் பவரும் இல்ல அப்படிங்கறத தான் கடந்த காலங்களில் பார்த்திருப்போம். பார்ப்போம் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுமா, கிடப்பில் போடப்படுமா, அல்லது நீதிமன்றத்தில் உறங்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற அரசியல் சார்ந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உங்கள் செவிகளுக்கும் உங்கள் விழிகளுக்கும் கொண்டு வந்து சேர்க்க சமர்க்களம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் உங்கள் அருண் ஜெயசீலன். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம். நன்றி, வணக்கம்.